ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஸ்வீட் வித் ராணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சுவையான பாதுஷா. ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1/2 கிலோ அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இதை இப்போ உள்ள சேர்த்துடலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இதையும் இப்போ உள்ள சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், சர்க்கரை. இதையும் இப்போ உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், வெண்ணெய். இப்போது இதில் உள்ளே சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனாலும் நீங்கள் அதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாவில் கலந்து ஒன்றா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். வெண்ணெயும் சேர்த்து இந்த மாதிரி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது மாதிரி மாவு பிசையும் போது ரொம்ப உள்ளங்கை கொடுத்து அழுத்திலாம் பிணைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி 5 விரலில் மட்டும் லேசாக பிணைங்க. ரொம்ப மாவை அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா பாதுஷா ரொம்பவே உள்ளெல்லாம் கல் மாதிரி வேகாத மாதிரி இருக்கும். அதனால் இந்த 5 விரலில் மட்டும் இப்படி மெல்ல இப்படி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விரலோட நுனிகளில் பிசைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. மூடி போட்டு வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ ஊறுற கேப்பில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் குழியாக இருக்கும். அப்போ தான் சுகர் சிரப் நம்ம கொதிக்க வச்சு பாதுஷா உள்ளே சேர்த்து ஊற வைக்கும்போது இந்த குழியான பாத்திரம் தான் சரியாக இருக்கும். அதனால் இப்படி பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையை இப்போது உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக சர்க்கரை நனைகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சர்க்கரை இந்தளவு மூழ்கி இருந்தாலே போதும். இப்போது டீ ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்க்கரைலாம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் எடுக்கணுங்கிறத காமிக்கிறேன். சுகர் சிரப் இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும்போதே நான் இதில் கொஞ்சமாக 4 ட்ராப்ஸ் அளவு எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இதை இப்போது ஃப்ளேவருக்காக உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன், 3 பிஞ்ச் அளவு. இதையும் இப்போ சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். திரும்பவும் முறிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 5-6 சொட்டளவு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். இதை இப்போது இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி அரை கம்பி பத ஸ்டேஜில் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சுகர் சிரப்பை தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், மாவு நல்லா 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. மாவு நல்லா தயாராகிடுச்சு. இப்போது நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். இதை இப்போது 2 கையிலையும் உள்ளே வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி மெதுவாக இப்படி உருட்டிக்கலாம். உருட்டினதுக்கப்புறமா நடுப்புற இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுருங்க. அப்போ தான் நடுப்புற மாவு நல்லா வேகும். ஓட்டை போட்டதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பாதுஷாவையும் செஞ்சு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், பாருங்கள், பாதுஷாலாம் உருட்டி இந்த மாதிரி தயாராகிடுச்சு. 1/2 கிலோ மாவுக்கு எனக்கு 13 பாதுஷா கிடச்சிருக்கு. இப்போது நம்ம அடுத்ததாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 லிட்டர் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக பாதி அளவு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பாதுஷாலாம் பொரிச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சுன்னா பாதுஷா நல்லா கலர் மாறிடும், ஆனால் உள்ள மாவு வேகாது. அதனால் சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோ. எண்ணெய் பாருங்கள், லைட்டாக பபிள் வர அளவு லைட்டாக சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் ஒவ்வொரு பாதுஷாவாக எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சைடு ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் நேரம். ஃபஸ்ட்டு பாதுஷா ஆயிலில் போட்டோடனே உள்ளே மூழ்கி தான் இருக்கும். அப்புறமா மாவு வேந்ததுக்கப்புறம் வெளியில் எலும்பி வர ஆரம்பிச்சிரும். அப்புறமா திருப்பி போட்டு மறுபடியும் வேக வைக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு பாதி அளவு வெந்துருச்சு. இப்போது அடுத்த பக்கமும் இப்படி திருப்பி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கமும் வேகட்டும். அவ்வளோதான், பாருங்கள், நம்ம பாதுஷா கலர்லாம் சேஞ்ச் ஆகி உள்ளே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போது எண்ணெயை வடித்து தனியாக எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த சுகர் சிரப் லைட்டாக சூடாக இருந்தால் தான் இந்த
பாதுஷாலாம் நல்லா ஊறும். அதனால் சூடு இல்லை ஆறி போச்சுனாலும் லைட்டாக சூடாக்கிக்கோங்க. வெதுவெதுப்பான சூடு இருந்தால் ஓகே தான். இப்போது இதில் நம்மளோட ரெடியான பாதுஷா எல்லாத்தையும் இப்படி 2-3 போட்டு இப்படி சுகர் சிரப்பில் நல்லா இப்படி முக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு ஊற வச்சு. இப்போ அடுத்ததாக இந்த பக்கமும் திருப்பி போட்டுடலாம். அடுத்ததாக இந்த சைடும் திருப்பி போட்டு சுகர் சிரப்பில் நல்லா மூழ்க வச்சுடுங்க. இப்படி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இதே மாதிரி எல்லா பாதுஷாவும் 2 போட்டு இப்படி மூழ்கிற அளவு 2 நிமிஷம் வச்சு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம பாதுஷா முன்னாடியும் பின்னாடியுமே 2 நிமிஷம் போட்டு 4 நிமிஷத்தில் பாதுஷா சூப்பராக தயாராகிடுச்சு. இதை இப்போது தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம பாதுஷாலாம் இந்த மாதிரி சுகர் சிரப்பில் நல்லாவே ஊறிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த மாதிரி பாதுஷாலாம் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சுகர் சிரப்பை இப்படி மேலாப்பில் ஊற்றிக்கலாம். நான் பிஸ்தா எடுத்து இந்த மாதிரி தூளாக உடச்சி எடுத்துருக்கேன். இதை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நடுப்புற இப்படி வச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாதுஷாவை எடுத்து உங்களுக்கு இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள், வெளியில் லைட்டாக கிறிஸ்பியாகவும் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், பயங்கர சாஃப்டாக இருக்குது. கல் மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக சுகர் சிரப்லாம் இறங்கி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.